கிருஷ்ணர் அர்ஜுனரிடம், பார்த்தா இங்கு குழுமியிருக்கும் குரு வம்சத்தினரை காண்பாய் என கூறினார். तत्रा पश्य स्थितान् पार्थः पितॄन् च पितामहान् आचार्यान् मातुलान् भ्रातॄन् पुत्रान् पौत्रान् सखींस्तथा. இரு படைகளிலும் அவரது தந்தைகள், பாட்டனார்கள், மகன்கள், மாமன்கள், நண்பர்கள் என வேண்டியவர்கள் இருந்ததை அர்ஜுனரால் காண முடிந்தது. श्वशुरान् सुहृदश्चैव सेनयोरुभयोरपि तान् समीक्ष्य स कौन्तेयः सर्वान् बन्धूनवस्थितान् कृपया परयाविष्टः विषीदन्निदमब्रवीत्. अर्जुन उवाच दृष्ट्वीमं स्वजनं कृष्ण युयुत्सुं समुपस्थितं सीदन्ति मम गात्राणि मुखं च परिशुष्यति वेपतुश्च शरीरे मे रोमहर्षश्च जायते गाण्डीवं स्रंसते हस्तात् त्वच्चैव परिदह्यते न च शक्नोम्यवस्थातुं भ्रमतीव च मे मनः निमित्तानि च पश्यामि विपरीतानि केशव न च श्रेयोनुपश्यामि हत्वा स्वजनमाहवे न काङ्क्षे विजयं कृष्ण न च राज्यं सुखानि च किं नो राज्येन गोविन्द किं भोगैर्जीवितेन वा येषामर्थे काङ्क्षितं नः राज्यं भोगाः सुखानि च त इमेव स्थिता युद्धे प्राणान् त्यक्त्वा धनानि च आचार्याः पितरः पुत्राः तथैव च पितामहाः मातुलाः श्वशुराः पौत्राः शाला सम्बन्धिनस्तथा एतान् न हन्तुमिच्छामि घ्नतोऽपि मधुसूदन अपि त्रैलोक्यराज्यस्य हेतोः किं नु मही कृते निहत्य धार्तराष्ट्रान्नः का प्रीतिः स्यात् जनार्दन पापमेवाश्रयेदस्मात् हत्वैतानाततायिनः तस्मान्नार्हा वयं हन्तुं धार्तराष्ट्रान् स्वबान्धवान् स्वजनं हि कथं हत्वा सुखिनः स्याम माधव. அனைவரும் தன் உறவினர்கள் என கண்ட அர்ஜுனர் ஆழ்ந்த துக்கத்தில் கூறினான், மாதவா, என் சொந்த உறவினர்கள் ஒருவருக்கொருவர் கொல்லும் நோக்கத்துடன் நிற்பதைக் கண்டு என் வாய் வறண்டு போகிறது, உடல் நடுங்குகிறது, காண்டீபம் நழுவுகிறது. இது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது. என் சொந்த உறவுகளை கொன்று எந்த பயனும் நன்மையும் நான் பெறப்போவதில்லை. அவர்கள் என்னை தாக்கினாலும் நான் அவர்களை அழிக்க விரும்பவில்லை. மதுசூதனா, அப்படியே கொன்றாலும் அந்த வெற்றியால் என்ன மகிழ்ச்சி கிட்டும்? நம் மீது பாவமே வரும். அம்மா, அவங்க அவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்க. இவர் இப்போ போய் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இவர் கோவமாக சண்டை போட தானம்மா வந்தார். இப்போ ஏன் இப்படிலாம் பேசுகிறாரு? நாமளே கோபத்துல ஏதாவது செய்யணும்னு நினைப்போம். அப்புறம் அவங்க தான் நம்மள ஹர்ட் பண்ணிட்டாங்க. நம்மளும் ஏன் அப்படி நடந்துக்கணும்னு நினைப்போம்ல. நம்ம பக்கம் நியாயமே இருந்தாலும் சரி, போகட்டும்னு விட்டுருவோம்ல. அர்ஜுனரும் அதே மனநிலையில தான் இருந்தாரு. यद्यप्येतेन पश्यन्ति लोभोपहत चेतसः कुलक्षयकृतं दोषं मित्रद्रोहे च पातकं कथं न ज्ञेयमस्माभिः पापादस्मान् निवर्तितुं कुलक्षयकृतं दोषं प्रपश्यद्भिर्जनार्दन कुलक्षये प्रणश्यन्ति कुलधर्माः सनातनाः धर्मे नष्टे कुलं कृत्स्नम् अधर्मो विभवत्युत अधर्माभिभवात् कृष्ण प्रदुष्यन्ति कुलस्त्रियः स्त्रीषु दुष्टासु वार्ष्णेय जायते वर्णसङ्करः सङ्करो नरकायैव कुलघ्नानां कुलस्य च पतन्ति पितरो ह्येषां लुप्तपिण्डोदकक्रियाः दोषैरेतैः कुलघ्नानां वर्णसङ्करकारकैः उत्साद्यन्ते जातिधर्माः कुलधर्माश्च शाश्वताः उत्सन्नकुलधर्माणां मनुष्याणां जनार्दन नरके नियतं वासः भवतीत्यनुशुश्रुम अहो बत महत्पापं कर्तुं व्यवसिता वयं यद्राज्यसुखलोभेन हन्तुं स्वजनमुद्यताः यदि मामप्रतीकारं
अशस्त्रं शस्त्रपाणयः धार्तराष्ट्रारणे हन्युः तन्मे क्षेमतरं भवेत्. ஆயினும் மாதவா, இவர்கள் எண்ணம் பேராசையால் ஆட்கொள்ளப்பட்டன. செய்த செயல்களில் எந்த தவறையும் அவர்கள் உணரவில்லை. ஆனால் கிருஷ்ணா, உறவினர்களைக் கொல்வதில் உள்ள குற்றத்தை தெளிவாக காணக்கூடிய நாம் ஏன் இந்த பாவத்தை செய்ய வேண்டும்? ஒரு வம்சம் அழிக்கப்படும்போது அதன் மரபுகளும் அழிக்கப்பட்டு ஒழுக்கமும் கெடும். அடுத்து வரும் சந்ததியினருக்கு ஒழுக்க நெறியை ஊட்ட பெரியவர்கள் இல்லாத நிலையில் தேவையற்ற ஒழுக்கமற்ற செயல்களில் ஈடுபடுவர். இதனால் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் கர்ம அர்ப்பணிப்புகளை இழந்து தாழ்ந்த நிலையை அடைவர். தீய செயல்கள் அதிகரிக்கும். இது போன்ற மரபுகளை அழிப்பவர்கள் கால வரையற்ற நரகவாசத்தையே பெறுவர். அம்மா, எனக்கு ஒரு டவுட்டு. இப்போது நடக்கிறது இவங்க ஃபேமிலிக்குள்ளே நடந்த பிரச்சனையினால நடக்கிற போர் தானே. சரி, அதுக்கு அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அர்ஜுனர் எப்படி இதனால் சொசைட்டியே சஃபர் ஆகும், அடுத்தடுத்து வர ஜென்ரேஷன்லாம் கூட ஸ்பாயில் ஆவாங்க அப்படிலாம் சொல்கிறாரு. இப்போ நடக்கிற போர் எப்படி அடுத்தடுத்து வர ஜென்ரேஷனை அஃபெக்ட் பண்ணும் சொல்லுங்களேன். இப்போ ஒருவேளை இந்த போர்ல கௌரவர்கள் ஜெயிச்சிட்டாங்கன்னா அதர்மம் தலைவிரிச்சி ஆடும். பாண்டவர்கள் குடும்பத்திலேயோ இல்ல சொசைட்டிலேயோ யாரும் அவங்க நினைச்ச மாதிரியோ இல்ல தர்மப்படியோ நடக்க முடியாது. ஒருவேளை பாண்டவாஸ் ஜெயிச்சாலும் கௌரவர்கள் இது இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? இவங்களை அழிக்கிறதுக்கு எல்லா பேக்ரவுண்ட் வேலையும் பார்ப்பாங்க. இவங்க ஃபேமிலியில இதான் நடக்கும். சொசைட்டியில பொதுவா ஒரு போர் வந்துச்சுன்னா தோல்வி அடைஞ்ச நாட்டோட மக்கள் ரொம்ப துன்பத்துக்கு ஆளாவாங்க. மக்களை அடிமைப்படுத்துவாங்க. பெண்களை சரியா ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அந்த நாட்டோட வளங்கள், கோயில்கள், கல்ச்சர் எல்லாத்தையும் அழிக்க பார்ப்பாங்க. ஜெயிச்ச நாட்டிலையும் ராஜாங்க கிட்டையும் ஏன் மக்கள் கிட்டையும் ஒரு ஆணவம் வந்துடும். நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற அகங்காரமும் வந்துடும். மொத்தத்துல அந்த போரோட தாக்கத்துல இருந்து வெளியே வர பல வருஷம் ஆகும். அப்போது இப்போ கூட நம்ம காஷ்மீரில், இங்கே இஸ்ரேல், பாலஸ்தீன்லலாம் வார் நடக்குதேம்மா. அப்போது அங்கே இருக்கிற மக்கள்லாம் கூட இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா? நம்ம ஜென்ரேஷன்லேயே கூட இப்படிலாம் நடந்துட்டு தான் இருக்காமா? ஆமா. அப்போ போர்னு எப்போ நடந்தாலும் அதனால் ஏதாவது நன்மை கிடைச்சாலுமே கூட கெட்டது தான் பல மடங்கு அதிகம் இல்லை? संजय उवाच एवमुक्त्वार्जुनः सङ्ख्ये रथोपस्थ उपाविशत् विसृज्य सशरं चापं शोकसंविघ्नमानसः. அர்ஜுனன் இவ்வாறு பேசி மன வருத்தத்துடன் துயரத்தில் மூழ்கி தனது வில் அம்புகளை வைத்துவிட்டு தேரின் இருக்கையில் தோய்ந்து அமர்ந்தார். ॐ तत्सदिति श्रीमद्भगवद्गीतासूपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे अर्जुनविषादयोगो नाम प्रथमोऽध्यायः.